உலகத்தில் எத்தனையோ ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் இருந்தாலுமே ஏன் மக்கள் வந்துட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை மட்டும் சூஸ் பண்ணுறாங்க? ஐன்ஸ்டீனோட ஐக்யூ 160, எலான் மஸ்கோட ஐக்யூ 165, அதே மாதிரி வந்துட்டு நியூட்டனோட ஐக்யூ கிட்டத்தட்ட 190 வரைக்கும் இருக்குது. உலகத்தில் அதிக ஐக்யூ வச்சுள்ள ஒரு நாடாக வந்துட்டு எது இருக்குது அப்படின்னா சிங்கப்பூர் தான் இருக்காமா. கிட்டத்தட்ட அவங்களோட ஐக்யூ வந்துட்டு 108 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. சரி, இந்தியாவோடதை பார்க்கலாமேன்னு பார்த்தா வெறும் 81 தான் ஐக்யூ வந்துட்டு ஆவரேஜாகவே வச்சுருக்காங்க. பட் இந்தியாவிலுமே வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு 162 வந்துட்டு ஐக்யூ வச்சுருக்காமா. பட் இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க. பட் மேக்ஸிமம் ஆஃப் த மெஜாரிட்டி ஆவரேஜ் வந்துட்டு 81 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எப்படி வந்துட்டு சிம்பிளாக நம்மளோட ஐக்கியம் வந்துட்டு ஏற்றலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ அதாவது ரிசர்ச் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஏஜில் வேணால் இருக்கலாம், ஆனால் உங்களோட ஐக்கியம் வந்துட்டு ஏற்ற முடியும். சில ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐக்கியம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா. ஸோ நீங்கள் பிறக்கும் போது ஒரு செட் ஆஃப் வந்துட்டு ஒரு ஐக்கியூ அண்ட் செட் ஆஃப் நியூரான்ஸோடு தான் பிறப்பீங்க. அதாவது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு யானையோட மூளை வந்துட்டு ஒரு 5.2 kg வரைக்கும் இருக்குமாம். நம்மளோட ஹியூமன்ஸோடது வந்துட்டு ஒரு 1.2 kg தான் இருக்குமாம். பட் இது ரெண்டுத்தில் எது ரொம்ப சிறந்த மூளை அப்படின்னா ஹியூமன்ஸோட தான் சொல்லணும். இப்போ சில பேர்லாம் வந்துட்டு ஒரு இதாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெயிட் ஏறி இருக்கு, பட் ஆனால் எனக்கான ட்ரெஸ்ஸு பற்றுது, ஒரு வேளை மூளையோட வெயிட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குமோன்னு சொல்கிறாங்க. மூளையோட வெயிட் வந்துட்டு நீங்கள் பிறக்கும் போது என்ன வெயிட்டில் இருந்துச்சோ அதே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ மூளையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஐக்கியூ இன்க்ரீஸ் ஆகாது. மூளையில் உள்ள நியூரான்ஸோட அடர்த்தி மட்டும்தான் அடர்த்தி அதிகமாக இருந்தால் தான் உங்களோட ஐக்கியோட இதுவும் அதிகமாகும். லைக் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு வந்துட்டு மூளை வந்துட்டு ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்குமாம். ஆனால் அவருக்கு வந்துட்டு ஐக்கியூ 160 வரைக்கும் இருக்கா. ஸோ ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, மூளையோட வெயிட் இல்லை, நியூரான்ஸ் மட்டும்தான். நீங்கள் வந்துட்டு உங்கள் மூளையை வந்துட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட இதாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, உங்களோட வந்துட்டு மூளையை வந்துட்டு ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க. லெஃப்ட் பிரெயினு, ரைட் பிரெயினு. உங்களோட ரைட் பிரெயின் வந்துட்டு லெஃப்ட் பார்ட்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணும். லெஃப்ட் பிரெயின் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ரைட் பார்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்போ ரெண்டுத்தில் எது பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் பிரெயின் தான் பவர்ஃபுல். ஸோ லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட்டடாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஐக்கியூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். பெட்டர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரெண்டு பிரெயினுமே அட் அ டைத்தில் ஒர்க் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது பெனிஃபிட்டடாக இருக்கும். சில ஹேண்ட் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. லைக் இதை ரேபிட்னும் இந்த ஒரு சிம்பிள் வந்துட்டு கன்னுன்னு காமிப்பாங்க. ஸோ இது எப்படி காமிப்பாங்க, அப்புறம் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாற்றணும். ஸோ அப்படி மாற்றினீங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் ரெண்டு இடத்துலையுமே ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு எலான் மஸ்காவும் சரி, ரஜினிகாந்தும் சரி, இப்படி தான் அவங்களோட கையை வச்சுருப்பாங்க. நான் ஃபோட்டோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வச்சுருப்பாங்க. அதுக்கும் சில ரீசன்ஸ் இருக்குது. அப்படி வச்சுருந்தா உங்களோட பிரெயின் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் வந்துட்டு உங்களோட கண்ணை மூடிட்டு உங்களோட பேரை நீங்களே எழுத ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் யாருமே இல்லை வீட்டில் வந்துட்டு யாருமே வராத இடம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளே பின்னாடி வாக் பண்ணி பாருங்கள். யாராவது இருக்கிற இடத்துல வாக் பண்ணி இடிச்சு பெரிய பிரச்சனையாகும். ஸோ அப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பண்ணுற சில விஷயத்தையும் நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் சில இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் பிரெயின் வந்துட்டு திடீர்னு ஆக்டிவேட் ஆகும். உங்கள் உடம்புல நிறைய நியூரான்ஸ் இருக்குன்னு சொன்னல, அதெல்லாம் சில நியூரான்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா திடீர்னு ரெஃப்ரெஷ் ஆகி ஓகே நமக்கு வேலை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். ப்ரெஷ் பண்ணும்போது கூட நீங்கள் ரைட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு எழுதும் போது நீங்கள் ரைட் ஹேண்டராக இருந்தால் முடிஞ்சோ 2-3 லெட்டர் வந்துட்டு லெஃப்டில் எழுத ட்ரை பண்ணுங்கள். எப்படியுமே வந்துட்டு உங்களோட லெட்டர்ஸ்லாம் வந்துட்டு கேவலமாக தான் இருக்கும். பட் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, உங்களோட க்யூரியஸ் அண்ட் டவுட் ஆஸ்கிங்கில் அதிகமாக வச்சுக்கோங்க. உங்கள் கிளாஸில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பர்ஸ் வந்துட்டு நிறைய டவுட் கேட்பாங்க. அதுக்கான ரீசன் இதுதான். இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதாவது லெசன்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வந்துட்டு உங்கள் மேம் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு லெசன் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கேட்கணும்னு தோணால் கேட்க மாட்டீங்க, திட்டுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்துட்டு டக்குன்னு உங்களோட ஹேண்டை ரைஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு டவுட்டு கேட்கணும். ஸோ இதுதான் உங்களோட வேலையும் கூட. ஓகேவா. ஸோ டவுட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா. ஐக்கியூ இன்க்ரீஸ் ஆகணும், நீங்கள் டவுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை உங்களோட பிரெயினுக்கு வந்துட்டு நீங்கள் ஆகாரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா,
நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ லியோனார்டோ வின்சி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் வந்துட்டு மோனாலிசா அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங் பண்ணார். அப்போ அவர் என்ன ஆர்டிஸ்டான்னு கேட்டிங்கன்னா, எஸ் இஸ் ஆல்சோ ஆர்டிஸ்ட். அவர் வந்துட்டு ஒரு ஏரோப்ளைனோட மாடல் வருவார். அவர் என்ன இன்ஜினியர்னு கேட்டிங்கன்னா, எஸ் இஸ் ஆல்சோ இன்ஜினியர். அவர் வந்துட்டு ஹியூமனோட பாடி பார்ட்ஸ் வந்துட்டு அனாட்டமியை வரைஞ்சாராமாம். அப்போ அவர் என்ன கிட்டத்தட்ட டாக்டர் மாதிரியான எஸ் அவர் வந்துட்டு ஒரே ஒரு மனுஷன் தான், ஒரு ப்ரொஃபஷன் இல்லாமல் பல ஆல்ரவுண்டிங்கான வேலையை பார்த்துருக்காரு. ஸோ நீங்களும் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு வேறு எதுலையாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கோ உங்கள் ஸ்கூலுக்கோ போயிட்டு வரீங்க அப்படின்னா ஒரே ரூட் மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. பல ரூட்ஸ் இருந்துச்சுன்னா பல ரூட்ஸை சுற்றி வாங்க. ஸோ அதனால் கூட உங்களோட இது வந்துட்டு இன்னும் அதிகமாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பிரெயின் எக்ஸசைஸ்லாம் இருக்குது, லைக் செஸ்ஸாக இருக்கட்டும், மேக்ஸில் வந்துட்டு சால்விங், அதாவது வேர்ட் ப்ராப்ளம்ஸோ இல்லை மேக்ஸில் சில சம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போ கேம்ஸ்னால் இப்போ நான் பப்ஜி விளாட்லாமா, ஃப்ரீ ஃபயர் விளாட்லாமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒர்ஸ்ட்டு கேம்ஸ். ஓகேவா? உங்கள் பிரெயினை ஹார்ம் பண்ணுற ஒரு ஒர்ஸ்ட்டு கேம்ஸ். நீங்கள் செஸ்ஸு விளாட்லாம். அந்த மாதிரி விளாண்டிங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்கள் பிரெயினில் வந்துட்டு ஒரு பிடிஎன்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு இந்த சுகரு அதிலெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சுகரு இந்த பிடிஎன்எஃப்னு சொல்கிறாங்க, அந்த இது காம்பனண்ட் அதிகமான உள்ள ஃபுட்டு வந்துட்டு தயவு செஞ்சு வந்துட்டு சாப்பிடாதீங்க. ஸோ இது கூட உங்களோட ஐக்கியூ வந்துட்டு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்கரு, ஆயில் ஐட்டம்ஸ் அதிலெல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி லாஸ்ட்டு ஒரு கொஸ்டினை கேட்டு முடிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க காரில், அந்த காரில் உள்ள டயரில் வந்துட்டு ஒன்று பஞ்சர் ஆகிடுது. ஸோ அதை நீங்கள் மாற்றலான்னு நினைக்கும் போது அந்த ஒரு டயருக்கு 6 ஸ்க்ரூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 ஸ்க்ரூஸுமே கீழே விழுந்துருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.